அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, கோவில்பட்டி கடம்பூருக்கு இடையே ட்ராக் ரீப்ளேஸ்மெண்ட் பணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கோம். என்ன சொல்கிறப்பா, ஏற்கனவே டபுள் ட்ராக் ஓடிட்டு இருக்குது தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் நண்பர்களே, இந்த பகுதி டபுள் ட்ராக் தான். ஆனாலும் டபுள் ட்ராக் அமைக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டியிலேருந்து குமாரபுரம் வரைக்கும் இருக்கிற ட்ராக்கை பழசாவே நிறுத்திட்டாங்க. ஸோ அதோடைய மண்ணை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ட்ராக்குகள், அதாவது தண்டவாளமும் ஸ்லீப்பர்களும் பழைய தண்டவாளங்களை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பணிகளை பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டியிலேருந்து குமாரபுரம் வரைக்கும் இருக்கிற, அதாவது குமாரபுரம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இந்த ட்ராக்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பணிகளை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பாதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுமார் 60 வருடங்களுக்கு மேலே இந்த பாதையை போட்டு பழமையானதாகிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த தண்டவாளங்களை முன்னாடி ஸ்லீப்பர், இந்த சிமெண்ட் ஸ்லீப்பருக்கு பதிலாக கட்டையான ஸ்லீப்பர்களை பயன்படுத்துகிறாங்க. மரக்கட்டையாலான ஸ்லீப்பர்கள். அதை மாற்றியே கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் இப்போது புதிய வடிவமைப்பை கொண்ட ஸ்லீப்பர்களை மாற்றிட்டு இருக்காங்க. அதோட புதிய தண்டவாளங்களும் மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பணிகள் கோவில்பட்டியிலிருந்து தொடர்ந்து குமாரபுரம் நோக்கி இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரெயினையும் கேன்சல் பண்ணலை, எந்த ட்ரெயினுக்கும் ரீஷெட்யூலும் பண்ணலை. கிடைக்கிற நேரத்தில் இதை ரொம்ப சிறப்பாக எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, டவுன் லைனில் கோவில்பட்டியிலேருந்து கடைசியாக தினமும் 11:50 பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் போயிடும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த டவுன் லைனில் வர கடைசி ரயில் பார்த்திங்கன்னா 4:20க்கு கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் தான் வரும். கிடைக்கிற இந்த 4 மணி நேர டைமில் நல்ல ஒரு வேலை சிறப்பாக நடைபெறுது. இதுக்கான இந்த தண்டவாளங்களையும் ஸ்லீப்பர்களையும் ஒன்றா இணைக்கிற பணி தாளையூத்து ரயில் நிலையத்தில் நடைபெறுது. அங்கேருந்து அந்த ட்ராக் மூலம் இங்கே கொண்டு அப்லைனில் பக்கத்தில் இறக்கி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பழசை கட் பண்ணி அப்படியே ஏற்றி ரொம்ப சிறப்பாக வேகமாக இந்த பணிகள் நடைபெற்று வருது. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பணிகள் குமாரபுரத்தை கிட்ட நெருங்கக்கூடிய அளவுக்கு வேகமாக இந்த பணிகள் முடிவு பெற்றுச்சு. ஸோ வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டிகள் ஓடுவதிலேயோ இல்லை வேகங்கள்லேயோ இந்த புதிய தண்டவாளங்களை மாற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுடைய ரீடெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 70% பணிகள் முடிவு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃப்ளோர் காங்கிரீட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்க போர்ட்டிகோ மாதிரியான இருக்கிற அமைப்பு, இது எல்லாமே முடிச்சிட்டாங்க. கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பகல் டைமில், டே டைமில் பார்த்திங்கன்னா பஸ், மினி பஸ், அப்புறம் டவுன் பஸ், இது எல்லாமே சர்வீஸில் இருக்கும். இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் ஆட்டோ அவைலபிளாக இருக்கும். பார்க்கிங்கும் பார்த்திங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் பார்க்கிங் இருக்குது. எல்லா ஸ்டேஷனும் மாதிரி தான் இந்த ஸ்டேஷன்லேயும் ஃப்ரண்ட்டில் முன்னாடி இருந்த பார்க்கிங்கை சைடில் கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் புதிய நுழைவாயில் ஒன்று அமைச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேஷனை விட ரொம்ப தூரத்தில் முன்னாடியே வந்துடும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் இருக்கிற அந்த தள்ளி வந்துடும். நம்ம அந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல விலாசமான ஒரு நுழைவாயில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இங்கே லைன் பிளாக் அப்படிங்கிறதுக்காக இங்கே கொடி கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டேஷனோட சென்டர் பகுதியாக இது மைய பகுதியாக இருக்குது. அங்கே ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜை உருவாக்க தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் முன்னாடி பின்னாடி நம்ம சுலபமாக பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெளியிலேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்குது. இதோடைய நேர் பகுதியில் தான் நுழைவாயில் புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கான பேஸ்மெண்ட் போடுற
பணிகள் வந்து நடைபெற்று வருது. இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற அதுதான் நுழைவாயில். கிட்டத்தட்ட மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி இந்த நுழைவாயில் வந்துடுது. ஸோ இதான் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு முன்னாடி வந்துட்டோம். இந்த பார்க்கிங் வந்து இன்னும் மேற்கூரை அமைக்கலை, ஆனால் ஃப்ளோர் காங்கிரீட் பண்ணியிருக்காங்க, மேற்கூரை அமைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த போர்ட்டிகோ மாதிரியான அமைப்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காங்கிரீட் போட்ட மாதிரி நின்றது. இப்போ வந்து அது எல்லாமே பிரிச்சுட்டாங்க. இனி பூச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பணிகளும் ஓரளவுக்கு நிறைவு பெற மாதிரி வந்துடும். எல்லா ஸ்டேஷன்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லா ஸ்டேஷனுமே வந்து முன்னாடி காலத்தில் கட்டினதுனால நுழைவு வாயிலுக்கு வந்து குறுகிய பாதை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை மாற்றி அமைக்கிற விதமாக அகலமான பாதைகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இனிமேல் தான் இங்கே புதிய பாதை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பழைய பாதை வந்து லாக் பண்ணாங்க, இப்போ டெம்பரவரியாக இந்த பாதையை வந்து வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் சிரமம் தான், ஏன்னா நிறையா பயணிகள் வரும்போது இது இடைஞ்சலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேயே நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ரயில் நிலையம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோடைய புவியியல் அமைப்பு. இது வந்து மெயின் லைனில் இருக்குது. மெயின் லைன் நான் சொல்கிறது வந்து அதிகப்படியான ரயில் போக்குவரத்து இங்கே இருக்குது தூத்துக்குடியை விட, அதனால தான். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டவர் கார் செட் இருக்குது. அங்கே கூட ஒரு OHC இன்ஸ்பெக்ஷன் காரை வந்து ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிப்பேர் சரி பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்துலேயே டூல்ஸ் ரூமும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிளாட்ஃபாரம் இருக்குது, 5 ட்ராக் லைன் இருக்குது. இதில் சென்டரில் இருக்கிறது வந்து சர்வீஸ் லைன், ஸோ வெயிட் பண்ணுறதுக்காக இருக்கிறது. 3வது பிளாட்ஃபாரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து அவங்களுடைய ரயில்வேயோட எக்யூப்மெண்ட் அப்புறம் இந்த மாதிரியான வேலைகளுக்காக அந்த லைனை வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த வழித்தடத்தில் விருதுநகர் திருநெல்வேலிக்கு நடுவில் இந்த ரயில் நிலையம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதனால் இங்கே வந்து எல்லா விதமான வசதிகளும் இங்கே இருக்குது. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்ப காலத்திலே கட்டப்பட்டது போல் இருக்குது. ஆனால் இந்த வந்து லிஃப்ட் வசதி இல்லை, எக்ஸலேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கட்டுற இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம்ல பேஸ்மெண்ட், அங்கே வந்து அது வந்து எக்ஸலேட்டரு இல்லைனா லிஃப்ட்டோடு இருக்கிற மாதிரி தான் பேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ பணிகள் கொஞ்சம் தொடங்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். நிச்சயமாக அது லிஃப்ட்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. OHC இன்ஸ்பெக்ஷன் காரை வந்து ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஃபுட் ஓவர் பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கிற இந்த பேஸ்மெண்ட் பகுதிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து நிற்கும் போது ட்ரெயினோட மைய பகுதியாக இருக்கும். அதனால் 2 பக்கம் முன்னாடி இருக்க அன்ரிசர்வ் பெட்டிகளுக்கு நம்ம விரைவாக போக முடியும். அதுக்கு இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் நல்ல உதவியாக இருக்கும். இதை தொடர்ந்து அப்படியே வெளியே போகிறதுக்கும் நல்ல ஒரு விலாசமான நுழைவு வாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதை வந்து டெம்பரவரியாக லாக் பண்ணியிருக்காங்க சேரெல்லாம் வச்சு. ஸோ இதுதான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் நுழைவு வாயில், புதிய நுழைவு வாயில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.